போல சொந்தம் தந்ததா இறைவாவா நன்றி சொல்கிறோம். உனக்கேதும் சோகம் தோன்றினால் இங்கே வா இன்பம் தருகிறோம். சரவெடி போல் சேர்ந்து நாம் சிரிக்கலாம், அதிரடியாய் வாழ்ந்துதான் காட்டலாம். அழகான சின்ன தேவதை அவள் தானே எங்கள் புன்னகை. நாள்தோறும் இங்கு பண்டிகை, நம் வானில் வான வேடிக்கை. இது போல சொந்தம் தந்ததால் இறைவாவா நன்றி சொல்கிறோம். உனக்கேதும் சோகம் தோன்றினால் இங்கே வா இன்பம் தருகிறோம். சரவெடி போல் சேர்ந்து நாம் சிரிக்கலாம், அதிரடியாய் வாழ்ந்துதான் காட்டலாம். சந்தோஷ சாரதியின் ஜென்ம தேடி வர செய்யும் சொந்தமல்லோ. நாம் பாடும் பாட்டு தினம் கேட்கும் சிலைகளும் தலையை ஆட்டுமல்லோ. சந்தோஷ சாரதியின் ஜென்ம தேடி வர செய்யும் சொந்தமல்லோ. நாம் பாடும் பாட்டு தினம் கேட்கும் சிலைகளும் தலையை ஆட்டுமல்லோ. நம்மை கண்டு ஊரின் கண்கள் பட்டதாலே நட்சத்திர கூட்டம் திருஷ்டி சுற்றி போடும். தமிழில் உள்ள பிரிவென்ற சொல்லை நாங்கள் இங்கு அழித்திடுவோமே. வந்து வந்து மோதும் சின்ன சின்ன சோகம் எல்லாம் ஒன்று சேர்ந்து நாங்கள் ஊதும் போது ஓடி போகும். எங்களுக்குள் நாங்கள் செல்ல பேரை வைத்துக் கொண்டு செல்லமாக நாளும் சொல்லி சொல்லி பார்ப்பதுண்டு. அள்ளி அள்ளி அன்பை தந்து மெல்ல மெல்ல உள்ளம் திருடும் கொள்ளை கூட்டம் நாங்கள் தானல்லோ. சந்தோஷ சாரதியின் ஜென்ம தேடி வர செய்யும் சொந்தமல்லோ. நாம் பாடும் பாட்டு தினம் கேட்கும் சிலைகளும் தலையை ஆட்டுமல்லோ. அழகான சின்ன தேவதை அவள் தானே எங்கள் புன்னகை. நாள்தோறும் இங்கு பண்டிகை, நம் வானில் வான வேடிக்கை. இது போல சொந்தம் தந்ததா இறைவாவா நன்றி சொல்கிறோம். உனக்கேதும் சோகம் தோன்றினால் இங்கே வா இன்பம் தருகிறோம். சரவெடி போல் சேர்ந்து நாம் சிரிக்கலாம், அதிரடியாய் வாழ்ந்துதான் காட்டலாம். ஓ, கோடை வெயில் நேர இளநீரை போல இதமாகத்தானே நாங்கள் பேசுவோமே. சுமைகள் ஓகே வணக்கம். மைக்கை கிட்ட வச்சு கதை கொடுக்குறேன். வணக்கம். சாப்பிட்டாச்சா? அவ சாப்பிட்டா கொஞ்சம் எனர்ஜியா சத்தமா கதைக்கலாம் வேற. ரைட் வணக்கம். நீங்க கதைக்கிறது கேட்குதா? கேட்குதா எல்லாருமா கதைக்கிறது? இல்லையா கதைக்கிறது கேட்கல, சத்தமா கதைக்கணும். ரைட் இப்ப கேக்குதா? ஓ ரைட். அப்ப என்ன பேர் தங்கச்சிக்கு? பானுஜா. சரி பானுசா சொல்லுங்க, என்ன விசேஷம் வீடு நடந்துட்டு இருக்குது? சாமத்திய வீடு. அதாச்சும் பானுசாக்கு வந்து இன்னைக்கு பூப்புனித நீராட்டு விழா வந்து சிறப்பா செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. என்ன உங்களோட சொந்த பந்தங்கள் நண்பர்கள் எல்லாருமே வந்து பிள்ளைய வாழ்த்தி இன்னைக்கு பிள்ளை இந்த பூப்புனித நீராட்டு விழா வந்து ரொம்ப அழகா நடந்துகிட்டு இருக்குது. ஓமா இல்லையா? என்ன நிறைய யோசிக்கிறீங்க? ரைட். அப்ப பிள்ளை இந்த பூப்புனித நீராட்டு விழான்னு சொல்லி பிள்ளைக்கு ஒரு ஆக்கள் வாழ்த்து தெரிவிக்கிறோம். இனிய பூப்புனித நீராட்டு விழா நெல் வாழ்த்துக்கள். என்ன
அதாச்சும் உங்களோட பூப்புனித நீராட்டு விழாவை வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் ஆக்கணும்னு சொல்லியும் சின்னதாக ஒரு சர்ப்ரைஸோட அவன் அன்பான வாழ்த்துக்களையும் வந்து இன்றைக்கு உங்களுக்கு முழுமையாக கொடுக்கணுமா, உங்களையும் இன்றைக்கு ரொம்பவே சந்தோஷப்படுத்தியும் பார்க்கணுமா வந்து ஆசைப்பட்டு மிக்கி மவுஸ் மினி மவுஸ் கொஞ்சம் கிஃப்ட் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பிடுறீங்க வேணா ஓமா இல்லையா? நிறைய யோசிக்கிறீங்க. சரி, மிக்கி மினி வேணா கிஃப்ட் எல்லாம் பிள்ளைய கொண்டு தந்துச்சிடம் ரைட். அதாச்சும் ஒரு பழக்கூட வந்திருக்குது, சாக்லேட் பாஸ்கெட்டும் வந்திருக்கு. அதாச்சும் இனிமையா உங்களுடைய பூப்புனித நீராட்டு விழாவை கொண்டாடட்டுமான்னு சொல்லி ஒரு பழக்கூட அனுப்பி இருக்கிறோம். ஃபாரின் சாக்லேட் எல்லாம் வச்சு ஒரு சாக்லேட் பாஸ்கெட் வந்திருக்குது. அதோட இன்னும் ஸ்பெஷலா உங்களை விட ரொம்ப பெரிய ஒரு டெடி ஒன்று வந்திருக்கு. டெடி பிடிச்சிருக்கா? கையில் எடுங்க பாப்போம், கலந்து பாப்போம், உங்களோட பெருசாந்து பாப்போம். ரைட், உங்கள அளவுக்கு நிக்குது டெடியும் வேணா. சரி, அப்ப சாக்லேட் பாஸ்கெட் வந்திருக்குது, பழக்கூட வந்திருக்குது, ஒரு அழகான டெடியும் கொடுத்து அனுப்பி இருக்கிறோம். என்ன ஸ்பெஷலா ஒரு கேக் கொண்டு வந்தது தெரியுமா? கேக்க காலையில கொண்டு வச்சாச்சா? ரைட். ஏன்னா அதாச்சும் தங்கண்ட சார்பா இந்த கேக் எல்லாம் கட் பண்ணி சந்தோஷமா உங்களுடைய பூப்புனித நீராட்டு விழாவை வந்து செலிப்ரேட் பண்ணட்டுமா என்று ஆசைப்பட்டு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஆகல் இந்த மாதிரியான கிஃப்ட் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பி இருக்கிறவன். அதாச்சும் நிறைய கிஃப்ட் வந்திருக்கு. டெடி பியர் வந்திருக்குது, சாக்லேட் கூட வந்திருக்குது, பழக்கூட வந்திருக்குது, கேக்கு மட்டும் வந்திருக்குது. அப்ப சந்தோஷமா இந்த மாதிரி எல்லாம் வந்தது. அப்ப கிடைக்கிறீங்க இல்லை? அதாச்சும் உங்களோட பூப்புனித நீராட்டு விழாவா. ஸோ இந்த இடத்தை வந்து கொஞ்சம் கலகலப்பாக்கி சின்னதாக டான்ஸ் எல்லாம் போட்டு ஒரு வித்தியாசமான முறையில் அவன் அன்பான வாழ்த்துக்களை வந்து உங்களுக்கு சொல்லிட்டு வரட்டுமா என்று சொல்லி ஆசைப்பட்டு ஒரு அகல் இந்த மாதிரி எல்லாம் அனுப்பி இருக்கிறோம். சந்தோஷம், எவ்வளோ சந்தோஷம், ரொம்பண்டா. அப்போ எதிர்பார்த்துறீங்களா பூப்புனித நீராட்டு விழா நடக்குது, இப்படி குட்டி சர்ப்ரைசஸ் எல்லாம் பெருமட்டு எதிர்பார்க்கல, ஆனால் சந்தோஷம். ரைட். அப்போ சந்தோஷப்பட்டா மட்டும் காணாது. இப்போ யார் பிள்ளைன்ற பூப்புனித நீராட்டு விழாக்கு இந்த மாதிரியான சர்ப்ரைஸ் எல்லாம் அனுப்பி வந்து இப்போ நீங்கள் கெஸ் பண்ணி சொல்ல போறீங்க. கெஸ் பண்ணேலுமா? யார் இருக்கும்? அண்ணா. அண்ணாக்கு என்ன பேர்? கஜி அண்ணாவா? கஜி அண்ணா இதுக்கு நிற்கிறாரா? கஜி அண்ணா இல்லை நீங்க எங்கே? அப்போ கஜி அண்ணா ரைட். அளவுக்கூடாது என்ன? இப்ப நீ வந்தாங்கல்ல அவங்கள பேசுறீங்க, சர்ப்ரைஸ் பண்ண வந்துட்டு அளவெச்சு பிள்ளைங்க மேக்கப் எல்லாத்தையும் கரைஞ்சிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி பொட்டு எல்லாம் விட மாட்டேது. ஒரு ஆள் வாங்க, பொட்டு ரைட். என்ன பேர் சொன்னீங்க? கஜி அண்ணாவா? எங்க இருக்கிறார் கஜி அண்ணா? கனடாவில இருந்து அனுப்பி இருப்பார் கஜி அண்ணா. அப்படியா? இல்லையே, அண்ணா அனுப்பலையே. அண்ணா அனுப்பல. அதாச்சும் இந்த சர்ப்ரைஸ் அனுப்பினாங்க சொன்னவன் கொடுத்துட்டு கேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா கட்டாயம் அண்ணாக்களை தான் சொல்லுவா, எங்களை சொல்ல மாட்டா. இருந்தாலும் கேட்டு பாருங்க, சில எங்களையும் சொல்லலாம் என்று சொல்லி அனுப்பினவன். இப்ப அவையில் சொன்ன பேர் டப்பட்டு அண்ணாவை சொன்னாச்சு. இப்ப கொடுத்தாக்கள் கோவிக்க போயிடுவேன், கொஞ்சம் பிரச்சனை இல்லையா? கொடுத்தாக்கள் கோவிக்க போயிடும். நாங்க அனுப்பி விட இவ்வளோ தேவா டப்பட்டு அண்ணாவை சொல்லி போட்டாவேன்னு சொல்லி அண்ணா தான் கொடுத்துருப்பார், வேற யாரும் இல்லை கொடுக்கறதுக்கு. நாங்க சொல்றோம் அண்ணா கொடுக்கலைன்னு சொல்லி. கண்ணெல்லாம் அதே கசைக்கு ஐப்ரோ எல்லாம் கரைச்சி வச்சு இங்க போட்டோ கரண்டாக்கள் எங்களை பேசினோம். நீங்க அலை வச்சு பிள்ளைய வடிவில்ல வாங்கி போட்டீங்களா எல்லாம் கரைச்சின்னு சொல்லி. சரி, அண்ணா தான் கொடுத்துருப்பார். நாங்க சொல்றோம் அண்ணா கொடுக்கல, வேற ஒரு ஆள் கொடுத்து அனுப்பியிருக்கிறோம். வேறு யாரும் இல்லையா அந்த மாதிரி சர்ப்ரைஸ் பண்றதுக்கு? ஷூரா யாரும் இல்லை. இதுக்கு நிறைய பேர் இருந்து பார்த்து கண்டிருக்கிறோம். இதுக்கு நிக்கிறாங்களும் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி போட்டு சத்தம் நிக்கலாம், என்ன நடக்குது பாப்போம். சான்ஸ் இருக்குமா? அண்ணா தான் கொடுத்துருப்பார். என்ன காரணத்துக்கு அண்ணா சொல்றீங்க? அண்ணா தூரத்தில் நிக்கிறதால சர்ப்ரைஸ் அனுப்பி இருப்பாரு இல்லையா? அண்ணா கொடுக்கல. அதாச்சும் இந்த சர்ப்ரைஸ் அனுப்பினாலும் இதுக்கெல்லாம் நீக்கணும், ஒன்றும் தெரியாத மாதிரி சத்தம் போடாம ஒழிச்சிருக்கணும். என்ன நடக்குது இன்றைக்கு எங்களவா சரியா கண்டுபிடிச்சு சொல்றாவா பாப்போம். அண்ணாக்கள் அனுப்பலையா? ஆனா வேற ஒரு சொந்தக்காரர் உங்களை வேலைக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமான்னு சொல்லி ஒரு சொந்தக்காரர் இந்த மாதிரி அனுப்பி இருக்கிறோம். சான்ஸ் இருக்குமா? யார்? சத்தமா கதைக்கணும். யாரு? அண்ணி. அண்ணிக்கு என்ன பேர்? ரேகா அண்ணி. ரேகா அண்ணி நிக்கிறாவா? ஆனா அண்ணியும் கொடுக்கலையே. அண்ணாவும் கொடுக்கல, அண்ணியும் கொடுக்கல. இப்ப ரெண்டு பேருமே கொடுக்கலன்னு சொன்னா யாரா இருக்கும்? வேற சொந்தக்காரர் யாராச்சும்? ரைட். அப்ப யாரும் சொல்லி பாப்போமா? நீங்க கெஸ் பண்றது பிள்ளையா இருந்தா என்ன செய்வோம்?
என்ன சொன்னவேன்னு சொன்னா நீங்க கொடுத்துட்டு கேட்டு பாருங்க, இவங்களை சரியா கண்டுபிடிச்சு சொல்லலையேன்னு சொன்னா உங்களுக்கு குட்டியா ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமா. குட்டியா ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுத்துட்டு நாங்க யார் இந்த மாதிரி அனுப்பினு சொல்லட்டாமன்னு சொல்லி இருக்கிறோம். என்ன பனிஷ்மெண்ட் எடுப்போமா? என்ன பனிஷ்மெண்ட் எடுக்க கேளு. நீங்க நல்லா பாட்டு படிப்பீங்களா? நல்லா பாட்டு படிப்பீங்களாம். ஸோ தங்களை யாருன்னு சரியா கண்டுபிடி காட்டிக்கு உங்களை ஒரு பாட்டு ஒன்று பாட வச்சுட்டு யார் இந்த மாதிரி கிஃப்ட் அனுப்பினு சொல்லட்டாமன்னு சொல்லி இருக்கிறோம். என்ன பாட்டு ஒன்று படிப்போமா? நீங்க சரியா கண்டுபிடிக்கலையா? சரி, இன்னும் வேற வேற கிஃப்ட் எல்லாம் இருக்குது. கிஃப்டை பாப்போமா இல்லாட்டி யார் கொடுத்தன்னு சொல்லி பாப்போம்? கிஃப்ட் தான் வேணும், ஆனா யார் கொடுத்தன்னு சொல்லி சரியா கெஸ் பண்ண மாட்டீங்க. அப்படியா? சரி, அதாச்சும் குட்டி குட்டி பாக்ஸில் எல்லாம் நிறைய கிஃப்ட் வந்திருக்குதா? ரைட், மிகிட்டே வாங்கு. சரி, குட்டி பாக்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஓபன் பண்ணி பாருங்க என்ன இருக்குன்னு பாப்போம். என்ன வந்திருக்குது? தங்கத்துல ஒரு மோதிரம் எல்லாம் வந்திருக்கு. அப்படி எல்லாம் கிஃப்ட் அனுப்புறேன்னு சொன்னா யாரும் இருக்கு மண்ணாதான், வேற யாரும் இல்ல. நாங்க சொல்றோம் அண்ணா இல்லையே, கடைசியில சொல்லுவோம் யார் கொடுத்தேன்ட்டு. அதுக்கப்புறம் ஃபீல் பண்ண கூடாது. அச்சோ நான் மாறி அண்ணாவை சொல்லி போட்டுறேன்னு சொல்லி கொடுத்தாங்களும் கோவிப்பிடும். பிரச்சனை இல்லையா? ரைட், அப்படியே மிக்கிட்டே ஒன்று இருக்கு, வாங்குவோம். ரைட், அடுத்தது என்ன வந்திருக்கு? அடுத்தது மோதிரம் வந்திருக்கு. காணுமா? இல்லாடி இவ என்ன கிஃப்ட் இருக்கு பாப்போம். நிறைய கிஃப்ட் வந்துருக்கு. கிஃப்ட் எல்லாம் காணுமா வேணுமா? இன்னும் காணுமா? ரைட், அப்ப இந்த கிஃப்டை திருப்பி அப்படியே கொண்டே கொடுங்க. என்ன வெறும் பாக்ஸ் தந்துட்டாங்க. ரைட், அப்ப அடுத்தது என்ன வந்திருக்குது? அடுத்தது மோதிரம். மூன்று மோதிரம் வந்திருக்கு. அண்ணா ஒன்று சொன்னா ஒரு மோதிரம் தான் கொடுப்பாரு அண்ணா. என்ன 3 மோதிரம் வந்திருக்காங்க? வெளியில நிக்கிறாங்க பல வழியா சொல்லி தெரியுற வேற. வெளியில நிக்கிறாங்க பல வழியா சொல்லி தெரியுறோம். அப்ப நீங்க தான் சரியா கண்டுபிடிச்சு சொல்லணும். அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க சொன்னது பாட்டு படிக்க சொல்லி நீங்க பாட்டு படிக்கலையேன்னு சொன்னா கொடுத்த கிஃப்ட் எல்லாத்தையும் திருப்பி வாங்கிட்டு வரட்டுமா அப்படின்னு சொன்னது. என்ன செய்வோம்? பாட்டு படிக்கிறீங்களா இல்லாட்டி கிஃப்ட திருப்பி தாரீங்களா? என்ன ஒன்று சொல்றீங்களாங்க? எங்க பார்த்து சிரிக்கிறீங்க. நீங்க சரியா கெஸ்ட் பண்ண இல்லாட்டி பாட்டு படிக்க சொன்னவே இல்லை. நீங்க பாட்டு படிக்கலும் கிஃப்ட் எல்லாம் திருப்பி கொண்டு போயிடும். என்ன செய்வோம்? கிஃப்ட் வேணுமா வேண்டாமா? கிஃப்ட் வேணுமா வேண்டாமா? வேண்டாமா? ஒன்று சொல்லி சொன்னா தான் தெரியும். விளையாடி கொண்டு போயிடும். ரெடி ஆயிடணும் 2 பேரும். ரைட், அப்ப யார் கொடுத்தன்னு சொல்லி பாப்போம். சரி, அப்ப இந்த மாதிரி கிஃப்ட் எல்லாம் கொடுத்தது யாருன்னு தெரிஞ்சா அவங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? இந்த மாதிரி கிஃப்ட் எல்லாம் கொடுத்தது யாருன்னு தெரிஞ்சா என்ன சொல்ல போறீங்க அவங்களுக்கு? நன்றி மட்டும்தான், வேற ஒன்றும் இல்லை. உங்களை நான் கிஃப்ட் அனுப்ப சொல்லி கேட்கவே இல்லை. அப்படியா? சரி, அப்ப யார் கொடுத்தோன்னு சொல்லி பாப்போம். வேற ரைட், அதாச்சும் இன்னைக்கு வந்து உங்களோட பூப்புடுத நீராட்டு விழா. உங்களோட பூப்புடுத நீராட்டு விழாவாமன்னு சொல்லி இந்த கிஃப்ட் எல்லாத்தையும் அனுப்பினாக்களுக்கு உங்களை வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்குமா? நீங்க சொன்னா சரியான விருப்பமும் கூடுவா. வேற நீங்க சொன்னா சரியான விருப்பமாம். ஸோ பூப்புடுத நீராட்டு விழான்னு சொன்னா எல்லாருமே வாழ்த்துக்கள் சொல்லுவினமாம். இருந்தாலும் தாங்கள் வந்து கொஞ்சம் வித்தியாசமான முறையில் வேண்ட அன்பான வாழ்த்துக்கள் உங்களுக்கு கொடுக்கணும். உங்களையும் ரொம்பவே சந்தோஷப்படுத்தியும் பார்க்கணுமா வேற என்று ஆசைப்பட்டு இந்த மாதிரி கிஃப்ட் எல்லாத்தையும் அனுப்பினது யாருன்னு சொன்னா அண்ணாக்கள் கொடுக்கல. ரைட், இந்த மாதிரி கிஃப்ட் எல்லாத்தையும் அனுப்பினது யாருன்னு சொன்னா நீங்க திரும்ப விட்டு கொடுக்காம சொன்ன மாதிரி உங்களுடைய அன்பான அண்ணாக்கள், அவங்களோட சேர்ந்து அக்கா, யார் அவங்க எல்லாம் உங்களோட பெரியம்மாண்ட பிள்ளைகளாம் என்று சொல்லியிருக்கணும். அப்ப எத்தனை பேர் அவையல் சொல்லுங்க டப்பட்டு சத்தமா சொல்லணும். மைக்க கிட்ட வச்சு 4 பேர். என்ன பேர் எல்லாம் இருக்கும்? ரைட், அப்ப அதாச்சும் அண்ணாக்களும் அவங்களோட சேர்ந்து செல்ல அக்கா. ஏன்னா அப்ப எல்லாருமே தான் வந்து இன்னைக்கு எங்கட தங்கச்சிக்கு வந்து பூப்புடுத நீராட்டு விழா நடக்குது. ஸோ அவங்கள வந்து இன்னைக்கு நாங்கள் சந்தோஷப்படுத்த போறோம் என்று சொல்லி ஆசைப்பட்டு இந்த மாதிரி எல்லாம் அரேஞ்ச் பண்ணி அனுப்பி இருக்கிறோம். சந்தோஷமா? எவ்வளவு சந்தோஷம். எதிர்பார்த்துறீங்களா அண்ணாக்கள் சர்ப்ரைஸ் அப்படி கிஃப்ட் அனுப்பினோம் இல்லையா? சரி, எல்லாரும் நிக்கணும். அதுக்கு கூப்பிடுங்க, எல்லாரும் பேரை சொல்லி மைக்கில் கூப்பிடுங்க. பேரை சொல்லி கூப்பிடுங்க, சத்தமா கூப்பிடுங்க. அவதான் பெரிய மைக்கில் சத்தமா கூப்பிடணும். பேரை சொல்லி அண்ணாக்களை கூப்பிடுவோம்.
இறக்கி கூப்பிடணும் மைக்க கிட்ட வச்சு. அப்பதான் கூப்பிடாடி வேற மாட்டினோம். கூப்பிடுவோம். மதியக்கா வாங்கோ. மற்றது காந்தண்ணா ஓடியாங்கோ. மற்றது யாரு எங்க மற்றாங்க 2 பேரும்? ஒரு நாள் வெளிநாட்டுல இதேனா. அப்ப 2 பேரும் நீக்கணும். 2 பேரும் பேர் சொல்லுங்க. ஓடியாங்க 2 பேரும். வெரி சொல்லுங்க. மோதிரத்தை போட்டு விடுவேன் நான் கையால. ரைட் வாங்கோ. ரைட் 2 பேரும் மோதிரங்களை போட்டு விடுங்க ஆளுக்கு. சந்தோஷமா? அதாச்சும் 2 அண்ணாக்கள் இல்ல. ஒரு அண்ணா வந்து ரொம்ப தூரத்துல இருக்கிறார், இன்னொரு அண்ணா வந்து விரையெல்லாம் போயிட்டுது. சரி, அதாச்சும் தாங்க எல்லாரும் வந்து ரொம்ப தூரத்துல இருந்தாலும் எங்கட தங்கச்சிக்கு வந்து எங்கட அன்பான வாழ்த்து இன்றைக்கு போய் சேரணும். அவ வந்து நாங்க எல்லாருமே சந்தோஷப்படுத்தி பார்க்கணுமா என்று ஆசைப்பட்டு இப்படி கிஃப்ட் எல்லாத்தையும் அனுப்பி இருக்கணும். சந்தோஷமா? என்ன சொல்ல போறீங்க அண்ணாக்களுக்கு? ஸ்பெஷல் ஒண்ணும் இல்லையா சொல்றது? அண்ணாக்களுக்கு ஒண்ணுமே இல்லையா? அதாச்சும் அண்ணாக்கள சார்பா வந்து அக்காவும் அண்ணியும் பக்கத்துல நிக்கிறோம். 2 பேரும் கட்டி பிடிச்சு கொஞ்சம் விடுங்க. பாக்குறாங்க கை தட்டி விடுங்க பிள்ளைகாண்டி. ரைட், அழக்கூடாது. திரும்ப போட்டோக்காரன் உடைஞ்சு பாக்குறேன். சரி, ஏன்னா அதாச்சும் அன்பான அண்ணாக்கள், அழகான அண்ணாக்கள், அண்ணி, அக்கா ஏன்னா எல்லாருமே வந்து ஆசைப்படுகிறோம் நீங்க இன்றைக்கு சிரிச்சுட்டு சந்தோஷமா இருக்கிற மாதிரி எப்பவுமே சிரிச்சுட்டு சந்தோஷமாவும் ஆரோக்கியமாவும் இருக்கணும்னு சொல்லி அவங்க எல்லாம் ஆசைப்படுற மாதிரி எப்பவுமே சிரிச்சுட்டு சந்தோஷமாவும் ஆரோக்கியமாவும் இருக்கணும்னு சொல்லி நாங்களும் வாழ்த்திக் கொள்கிறோம். இனிய பூப்புனித நீராட்டு விழா நெல் வாழ்த்துக்கள். ஓகே, தேங்க்யூவா.